அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சியிலே ஜெபத்தை குறித்ததான காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு உணர்த்தினபடி அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஜெபித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் காலம் கொடுமையாய் மாறிவிட்டது. அரசாங்கங்கள் கொடுமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேசத்தில் சட்டத்திட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவர்களுடைய ஆஸ்பத்திரிகள், கிறிஸ்தவர்களுடைய அந்த சமுதாய நலத்துக்காக அவர்கள் கட்டப்பட்ட எல்லா ட்ரைனிங் சென்டர்ஸ், இதையெல்லாம் முழுமையாய் அபகரிப்பதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு மெதுவாய் காய் நகர்த்தி யாருக்கும் தெரியாத அளவில் எல்லாத்திற்கும் நன்மை தான் செய்கிறாங்கங்கிற மாதிரியே அப்படியே காய் நகர்த்தி கொண்டே வருகிறார்கள். இப்படி நடக்கும் என்று நமக்கு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் இது நமக்கு ஆச்சரியமான விஷயம் அல்ல, இப்படித்தான் உள்ளே வருவாங்க. நயவஞ்சகமாய் உள்ளே வந்து நம்முடைய வாக்குகளை பெற்று நம்மையே ஆட்சி செய்ய வந்தவர்கள் நமக்கு விரோதமாய் இந்த சட்டங்களை தீட்டுவார்கள். அதுதான் இப்பொழுது நடக்கிறது. அதனால் அதை நாம் மாற்றுவதற்காக ஜெபிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொரு விதமான ஜெபமாய் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த காலை தியானத்திலே ஒரு தேசம் என்று ஒன்று இருந்தால் அந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு தேசம், அந்த தேசத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இயேசுவை நம்புகிறவர்கள் இருப்பாங்க, நம்பாதவர்கள் இருப்பாங்க, விரும்புகிறவர்கள் இருப்பாங்க, வெறுக்கிறவங்க இருப்பாங்க, கடவுளே இல்லைங்கிறவங்க இருப்பாங்க. எல்லா தரப்பு மனிதர்களும் உள்ளே இருப்பாங்க ஒரு தேசம்னு எடுத்துக்கிட்டால். அப்படி ஒரு தேசத்தை ஆண்டவர் அழிக்காமல் பாதுகாக்க, அந்த தேசத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் நேசிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். அவன் தான் திறப்பிலே நிற்கிற மனிதன். நெதர்லாண்ட்ஸ் என்று ஒரு நாடு இருக்கிறது ஐரோப்பிய கண்டத்தில். ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க, நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, கடல் மட்டத்தை விட பள்ளமாக இருக்கும் அந்த நாடு. அதனால் சுற்றி இந்த கடற்கரையில் பெரிய காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்க, கடல் தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படி. ஸோ இந்த நெதர்லாண்டை பற்றி ஒரு சம்பவம், அது உண்மை சம்பவமாக அல்லது சித்தரிக்கப்பட்ட கதையாக தெரியாது. நான் சிறு வயதிலிருந்தே அந்த கதையை நான் படித்து கொண்டு வருகிறேன். நிறைய பள்ளிக்கூடங்களில் அந்த பாடத்தில் கூட வச்சுருக்காங்க, நான் டீட்டெயிலில் வச்சுருக்காங்க. ஒரு மாணவன், சிறுவன் பள்ளிக்கூடம் முடிந்து சாயங்காலமாக அந்த கடற்கரை அந்த சுவர் பக்கமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு வரணும். அந்த பக்கம் பயங்கரமாக அலை அடித்து கொண்டு கடல் குமுறி கொண்டிருக்கிறது. அந்த கடல் தண்ணி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற இந்த நிலப்பகுதி இருக்கிறதுனால உள்ளே வந்துடக்கூடாதுன்னு காம்பவுண்ட் சுவர் மாதிரி அரணாக கட்டியிருக்காங்க. இந்த தம்பி வரும்போது பார்க்குறான், ஒரு இடத்துல அப்படியே நீர் கசிய ஆரம்பிச்சிருது. ஐயோ, நீர் கசிய ஆரம்பிச்சிட்டு இதை இப்படியே விட்டால் ராத்திரியில் எப்படியும் பெரிய துவாரமாகி இந்த ஊரையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் தன்னுடைய ஸ்கூல் பேக்கெல்லாம் கழட்டி அங்கனே வச்சுட்டு மெதுவாக இந்த துவாரத்தை அடைக்க ட்ரை பண்ணான். இந்த பக்கமாக யாருமே வரல. நேரம் ஆக 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 குளிர், பயங்கரமாக குளிர் வாட்டுகிறது. துவாரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக, கையை விட்டு அடைச்சான். துவாரம் அதை விட பெருசாச்சு. சரி, ஒரு காலை வச்சு அடைப்போன்னு காலை உள்ளே வச்சு அடைச்சி வச்சான்.
அப்பவும் துவாரம் பெருசாச்சுது. ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் தன்னுடைய தலையவே அதில் உள்ளே கொடுத்தான். தன்னுடைய தலையவே உள்ளே கொடுத்து அப்படியே அடைச்சி வச்சிருந்தான். அதிகாலையில் அவன் பெற்றோர்கள் ஆளை காணும்னு தேடுறாங்க. வந்து பார்த்தா இறந்து போன அவனுடைய உடல் அந்த துவாரத்தில் அப்படியே அவனுடைய உடல் உள்ளே போய் நெருக்கப்பட்டு அப்படி செத்து போய் இருந்தான். மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள். ஐயோ, இந்த ஒரு சிறுவன் தன் உயிரை தியாகம் செய்து நம்முடைய நெதர்லாண்ட்ஸையே காப்பாற்றி விட்டானே என்று சொல்லி அவனை எல்லாரும் பாராட்டினார்கள், அல்லது அவனுக்காக பல காரியங்களை இப்படிலாம் அந்த கதைகள் போய்கொண்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாடு அழியாதபடி அந்த நாட்டில் உள்ள மக்கள் காப்பாற்றப்படுவதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதரை ஆண்டவர் தேடுகிறார். இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ மகான்கள், பரிசுத்தவான்கள் இந்த தேசத்திற்காக ஜெபித்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் என்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு. இந்த தேசத்தின் எல்லா மக்களையும் நேசித்தவர், ஆர்எஸ்எஸ்காரர்களையும் நேசித்தவர், எல்லா மக்களையும் நேசித்தவர். அவர் யாரையுமே ஜாதி, இவன் இந்த ஜாதி அந்த அப்படி பார்க்கறதில்லை. யாரையுமே வேண்டியவன் வேண்டாதவன் என்று பார்க்கறதில்லை. அவர் இந்தியாவில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ஆத்துமாக்களாக மட்டுமே பார்த்த ஒரே ஒரு மனிதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். அதனாலேயே அவர் இன்று வரை சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறார். இன்று வரை அவரை தூஷணமாய் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் நெதர்லாண்ட்ஸை காப்பாற்றின அந்த சிறுவனை போல டிஜிஎஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நெதர்லாண்ட்ஸ் காப்பாற்றப்பட்டது போல இந்தியாவுக்காக திறப்பிலே நின்றார். அவருடைய காலம் முடிந்து விட்டது. மறுபடியும் திறப்பில் நிற்பதற்கு அப்படிப்பட்ட மனதிற்கும் உள்ள நபர் இன்னும் வரல இந்தியாவில். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, நீ திறப்பிலே நின்று ஜெபிக்க வருகிறாயா என்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாரத தேசம் பழம்பெரும் தேசம். இந்த தேசத்துக்கு அழிவு வந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த தேசம் அழிக்கப்படாதபடி திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.